பயம் படபடப்பு வரும்போது நீங்க செய்ய வேண்டியது, உங்களுடைய நார்மல் கண்டிஷன்ல இருந்து வித்தியாசமான ஒரு படபடப்பு, ஒரு எரிச்சல், கோபம், இந்த மாதிரி சொல்ல முடியாத அளவுக்கு குழப்பம், கன்ஃபியூஷன், என்ன பண்றதுன்னே தெரியல, திக்கு திசையற்று நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன வந்தாலும் நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், இமீடியட்டா நீங்க கர்த்தருடைய நாமத்தை பிரயோகப்படுத்தணும். இயேசுவின் நாமத்தை, பயத்தின் ஆவி என்னை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்தை, எரிச்சலின் ஆவி என்னை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்துல கோபத்தின் ஆவி என்னை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்தினால குருட்டாட்டத்தின் ஆவி என்னை விட்டு வெளியேறு. நீங்க அதே சொல்லணும். ஏன்னு கேட்டா, நீங்க பாட்டுல அமைதியா இருப்பீங்க. உங்களுடைய சிந்தனையில போனது வந்தது பார்த்தது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல நிறைய பார்க்குறீங்க, இல்லை வேற ஏதாவது சினிமா, இல்லை மற்ற காரியங்கள், நல்லது கெட்டது நிறைய பார்ப்பீங்க, செய்வீங்க, பழகுவீங்க. கரெக்டாக நம்ம எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி விஷயங்களை நம்மளுடைய மைண்டுக்குள்ளே வரும். உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? அவேர் ஆகிக்கணும். அது ஒரு ஸ்ப்ரெட். எஸ், இன்னொரு விஷயம், சிலது நீங்கள் பார்க்கலாம். இது நான் உங்களுக்கு அனுபவ ரீதியாக தான் சொல்கிறேன். ஆண்டவர் என்னைய உன்னுடைய வாழ்க்கையில் யதார்த்தத்தை தான் நீ யவன சந்ததிக்கு பகிர்ந்து கொள்ளணும், அவங்க ஸ்திரப்படுத்தணும் தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இந்த விஷயங்கள் யாருமே சொல்றது இல்லை. சொன்னா என்ன நம்மளை பரிசு குலைச்சல் நினைச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறாங்களோ, இல்லை இதையெல்லாமா போய் சொல்லித்தர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ. அதாவது நல்லா படிக்கிறவன், நல்ல மார்க் எடுக்கிறவன், அவன் கடைசி வரைக்கும் அதில் சுமாராக படிக்கிறவனுக்கு அந்த கடைக்கோடியில் இருந்து அவன் மார்க் வாங்க முடியாமல் திணறவனுக்கு அவனுடைய சீக்ரெட் சொல்லியே தர மாட்டான். அதில் என்ன பெருசாக சாதிக்க முடியும்? உன்னுடைய அறிவு, உன்னுடைய கேப்பபிலிட்டியில் நீ உழைக்கிறதுல நீ முன்னுக்கு வர, நீ சொல்லி தந்தீங்கன்னா உனக்கு அந்த அறிவு விருத்தி அடையுது. தட்ஸ் இட். அப்போ உனக்கு லாபமோ ஒழிய நஷ்டம் நிச்சயமாக கிடையாது. ஸோ அதே போல தான் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்லித்தரதுல லாபம் தானே ஒழிய நஷ்டம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது ஏன் சொல்லித்தர மாட்டாங்கன்னு தெரியல. இன்னொன்று, மனிதர்களாகிய எல்லோருக்குள்ளேயும் பிசாசானவன் நிச்சயமா கை போடுவான், உள்ள நுழைவான். உள்ள நுழைஞ்சாதான் அவன் அன்கண்ட்ரோல்டா அவனுடைய விஷயத்த மூர்க்கத்தனமா செயல்பட வைக்கிறது. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எஸ், ஒரு சிலர் பார்த்துட்டீங்கன்னா சொல்லுவாங்க, குற்றம் இழைத்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, நானா இப்படி செஞ்சேன், ஐயோ நான் இப்படிப்பட்ட கேரக்டர் இல்லையே, நான் இப்படி செய்யணும்னு நினைக்கலையே, என்னை அறியாமலே இந்த காரியம் இப்படி நடந்துருச்சு, இப்படி செய்துட்டேனே அப்படின்னா அவனுக்குள்ள உட்பிரவேசித்த உள்ள நுழைந்த பிசாசு அவனுடைய சரீரத்தை பயன்படுத்தி கொண்டது. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். இதோ ஜெபத்துல இங்க வருகிறவங்க, இதோ இதுக்கு முன்பராக இந்த இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு அருமையான சாட்சிய உங்களுக்கு கர்த்தர் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்கிறார். திஸ் இஸ் ஃபார் யவன சந்ததிக்காக தான். எஸ், எதுக்காக இது யவன சந்ததிக்குன்னா, அந்த கிறிஸ்துவனுடைய காலத்துல மிகவும் மூர்க்கமா கொடூரமாக நடத்தி செல்லுகிற அந்த நெருக்கம் நிறைந்த காலத்துல நம்ம எப்படி வாழ்வது? எப்பக்கமும் நெருக்கம், எந்த சைடும் நம்மளால விழித்து கொள்ள முடியல, சுவாசிக்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும் போது நம்ம எப்படிதான் வாழ்றதுன்னு சொல்லி நீங்க அந்த தருணத்துல நீங்க யோசிப்பீங்க பாருங்க. நிச்சயமா இந்த காலத்துல இருந்து அடியாள் மூலமா தேவன் கொடுக்கிற இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு மிகவும் உங்களை வலுப்படுத்தக்கூடியதா இருக்கும், ஸ்திரப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எஸ், எந்த சூழ்நிலையும் நீங்க பயப்படாதீங்க. எல்லா சூழ்நிலையிலிருந்து விடுதலை கொடுக்கவும், வெற்றியை தரவும், உங்களை பாதுகாக்கவும், உங்களை ஆசீர்வதிக்கவும் வல்லமையுள்ள தேவன் நம்மளுடைய தேவன். வல்லமையுள்ள கர்த்தர் நம்ம கர்த்தர். அவர் அன்பு நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இரக்கம் நிறைந்தவர், அவர் தயவு உள்ளவர். தயை என்று சொன்னால் நன்மை செய்வதற்கு ஏதுவான காரியங்களை அவங்க பார்த்து கொண்டே இருப்பாங்க. இவங்களுக்கு நம்ம நன்மை செய்வது, அதான் தயவுங்கிறது. அதான் அவர் எப்பொழுதும் நமக்கு எந்த விதத்திலையாவது நன்மை செய்ய முடியுமான்னு நம்மளை சர்ச் அவுட் பண்ணி பார்த்து செய்கிறவர். புரிந்ததா உங்களுக்கு? எஸ். அப்போ என்னை இந்த கர்த்தரின் புயம் ஊழியத்துக்கு தேவனாய் கர்த்தர் அழைத்த போது பாப்பா ஒரு 3 வயசு இருப்பாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே நான் மறுபடியும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் செஞ்சது போல அந்த பெதஸ்தா கல்ச்சுரல்
எஜுகேஷன் அகாடமியே இப்போ என்ன பண்ணலாம், பாப்பா பேர்லேயே ஆரம்பிச்சு அது நான் மறுபடியும் காலேஜஸ் எல்லாத்துக்குமே அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், தென் அப்நார்மல் கேண்டிடேட் ஆஸ் லைக் சைல்ட்ஹுட் ஏஜ், தென் அச்சீவ்மெண்ட், தென் டு ஷேப் தேர் கேரியர், இந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம், டு ஷேப் தேர் கேரியர், எல்லாரையும் வந்து அச்சீவ் பண்ணுகிற மனிதர்களாக நம்ம உருவாக்குகிற அதே ப்ரொஃபஷனல் நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். நான் கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அப்போ பார்த்துட்டிங்கன்னா பரிசுத்தமுள்ள ஆவியானவர் இதே சன்னிதானத்துல தேவ ஆவியானவர் என்னிடத்துல வந்து என்ன பண்ணுகிறாரு, பேசுகிறார் பிரத்யட்சமா. நீ என்ன காரணத்துக்காக இப்ப நீ மறுபடியும் வந்து பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிற, என்ன காரணம் அப்படிங்கும்போது நான் சொல்றேன், பாப்பாவை வந்து நல்லா படிக்க வைக்கணும், தென் நம்மளும் வந்து வாழ்க்கையில வந்து உயரணும், ஸோ இந்த காரியத்துக்காக தான் அப்படிங்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை, நான் முதலாவது உன்னுடைய முகத்திரையை கிழிக்கிறேன்னு சொல்லி என்னுடைய முகத்திரை என் இருதயத்தில் இருந்ததை அவர் என்ன பண்ணாரு, முதலாவது வெளிப்படுத்தி காமித்தார். இல்லை இல்லை, நீ இந்த காரியத்துக்காக யான் பண்ணணும்னு நினைக்கல, இனிமேல்னாலும் எல்லாமே சரியாகி ஓகே, எப்படியோ பண ஆசை வசதி வாய்ப்புகளுக்கு தானே இத்தனையும் செய்கிறாங்க, பரவாயில்ல, நம்ம இனி எதையும் எதிர்பார்க்காம நம்ம யான் பண்ணினாலும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நீ முடிவு பண்ற. ஆனா பாரு, நீ யாருக்காக வாழணும்னு நினைக்கிறியோ அவங்க உனக்கு எவ்வளோ பெரிய துரோகங்களை செய்திருக்காங்க பாருன்னு சொல்லி ஆண்டவர் அப்படியே உங்களுக்கு அப்படியே அந்த ஸ்கிரீன்ல காமிச்சிருப்ப பட்ட பகல்ல நான் இப்படிதான் ஒரு 10:30 11 இந்த மாதிரி தான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவர் அப்படியே காமிக்கிறாரு, அவரோட பலிபீடத்துக்கு முன்பதாக அப்படியே அந்த காரியங்களை காமிக்கிறாரு. இவங்க பாரு என்னென்ன தீமைகள் உனக்கு விரோதமாக எப்படியெல்லாம் செய்திருக்கிறாங்க, என்ன ஏது எல்லாவற்றையும் காண்பிக்கிறாரு. எனக்கு அப்படியே மனசு அப்படியே விட்டு போச்சு. ஆண்டவரே அப்படிங்கும்போது, பாரு இப்படிப்பட்டவங்களுக்காக நீ வாழணும்னு நினைக்கிறியா, இல்லை எனக்காக நீ ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் எனக்கு பதில் சொல்றதுக்கு, உங்களுக்காக நான் இனிமேல் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட துரோகம் நிறைந்த வாழ்க்கையும் இந்த உலகமும் இந்த ஜனங்கள் நிறைந்த அந்த காரியத்துல வேற என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த கொஸ்டின் நான் வச்சது, நான் பாப்பாவை நல்லா படிக்க வைக்கணும். என்ன நீங்க 5 டிகிரி படிக்க வச்சீங்க, அதான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. அடியால தேவன் என்ன பண்ணாரு, ஹையர் டிப்ளமோ இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்க வச்சாரு. தென் பிடெக் ஐடி அமெரிக்கன் யூனிவர்சிட்டி, எஸ் ஃபாரின் போய் படிக்க வேணும், கனடாவும் பிரிட்டிஷ் கொலம்பியா இன்டர்நேஷனல் கம்பைன் பண்ணி கொடுத்த கோர்ஸு. நம்ம அங்கே போய் படிக்கக்கூடியது எங்கள் அப்பா அம்மா அப்போவே இங்கே டாலர்ஸில் டபுள் பேமெண்ட் கட்டி படிக்க வச்சாங்க. டியூட்டர்ஸ்லாம் அங்கேருந்து தான் வருவாங்க. நாங்கள் சென்னை கோயம்புத்தூர் அங்கே போயிட்டு தான் எக்ஸாம் எழுதணும் சண்டேஸ். ஸோ இந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து அவ்வளோ நேசிச்சு என்னைய வந்து எனக்கு பார்த்து எல்லாம் செய்தார். அது மாத்திரம் இல்லாமல் பிபிஏ எம்பிஏ தென் பேச்சுலர் ஆஃப் தியாலஜி, இதில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இதோ வித்தின் 3 மந்த்தில் நான் தான் சொல்லுவேன், பாப்பாவுக்கு நம்ம சாதிக்கணும்னு மட்டும் எண்ணம் இருந்தால் போதும் பாப்பா, நம்மளுடைய அந்த ஈகர்னஸ் அந்த எண்ணமும் உழைப்பும் மட்டுமே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படிக்காக அருள் புரிவார்னு சொல்லி வித்தின் 3 மந்த்தில் டைப்ரைட்டிங் லோயர் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பண்ணேன். தென் செகண்ட் கிளாஸ் வந்து ஹையர் பண்ணினேன். தென் இது மாத்திரம் இல்லை, நான் என்னைய வந்து இந்த இதுக்கு முன்னாடி பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணி விட்டாங்க. அப்போ ஜாயின் பண்ணி விடும்போது பார்த்துட்டிங்கன்னா, அப்போ எங்கள் அக்கா தவறி என்னுடைய 9th படிக்கும்போது, அப்போ அதில் நான் 1 இயர் வந்து பிரேக் அவுட் ஆச்சு, ஸ்கூலுக்கே போகலை, எங்கள் குடும்பமே தலைகீழ் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ஹிந்து பேக்ரவுண்டு நான் முதலே சொல்லியிருக்கேன். அப்படியே சொல்ல முடியாது மரண இருளின் பள்ளத்தாக்கு, அதாவது சொல்லுவோம்ல பசி பஞ்சம் பட்டினி, அதாவது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது வேற, எல்லாம் வேணுங்கிறத சமைச்சு வச்சுட்டு நாங்கள் என்ன முடிவு பண்ணுவோம்னா, பேசாமல் தற்கொலை பண்ணிடலாமா, பேசாமல் ஏதாவது மருந்து வாங்கி குடிச்சிடலாமா, அப்படித்தான் அநேக வருடங்கள் நான் எங்கள் அம்மா எல்லாரும் யோசிச்சு அப்படிதான் சாப்பிடாம நாங்கள் எங்களுடைய வேலைகளை மறுபடியும் தொடராம, எங்கள் அம்மா அப்பானாலாம் எழுதியே செயல்பட முடியாது, எங்கள் அம்மாலாம் படுக்கை ஆயிட்டாங்க. அப்புறம் அந்த 1 இயர்ல மறுபடியும் அப்படியே எங்களை மறுபடியும் வந்து திரும்பவும் எழும்பி செயல்பட வச்சு நான் 1 இயர் பிரேக் ஆகிட்டு, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து நெக்ஸ்ட் இயரில் கொண்டு வந்து இங்கே இருந்து பாப்பா உட்காந்துருக்க தூரம் கூட, இங்கேருந்து இந்த தொட்டி தூரம் கூட எங்கள் அம்மானால நடக்க முடியாது, அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க அவங்க.
ஹெல்த் வைஸ். ஆனால் அப்படி இருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் நடந்து போய் தான் பஸ்ஸில் ஏறணும். அங்கேருந்து பஸ்ஸில் ஏறி அதுக்கப்புறம் இவ்வளோ தான், நீங்கள் நம்புவீங்களோ இல்லையா தெரியல, இங்கேருந்து சின்டெக்ஸ் தூரம் 10 அடி தூரம் கூட எங்கள் அம்மானால் நடக்க முடியாது. அப்படி உட்காந்து என்னை வந்து கூட்டிகிட்டு போய் மறுபடியும் 9th ஜாயின் பண்ணி விட்டாங்க. 9th 10th +1 +2 இது முடிச்சுட்டு நான் பியூர் சயின்ஸ் தான் எடுத்திருந்தேன். அப்போ பார்த்துட்டிங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து டாக்டர் படிக்க வைக்கணும்னு ஆசை. ஆனால் வெளியூர்லாம் அனுப்பணும்னு எண்ணம் இல்லை. ஏன்னு கேட்டால் எங்கள் அக்கா தவறுனால நம்ம வச்சுருக்கிறது ஒரு பிள்ளை, நம்ம கூட தான் இருக்கணும். அப்போ திருப்பூரில் உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் அப்போ எல்லாம் இல்லை. அப்போ என்னாச்சு, இப்போ முதல்ல பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி அது வந்து இங்கே திருப்பூரில் வந்து உமன்ஸ் காலேஜ் ஒரு ப்ரைவேட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அப்போ பார்த்துட்டிங்கன்னா அதில் என்னை ஜாயின் பண்ண வச்சாங்க. அதில் ஜாயின் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 3 month அதில் போனோம். எனக்கு வந்து வண்டி இருக்கும் மஃபட்டு. இப்போ எங்கள் வீட்டிலேருந்து அப்படி போயிடலாம். ஆனால் எவ்ரிடே வீட்டிலேருந்து கிளம்பும் போது வீட்டில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் காலேஜுக்கு போகும்போது எப்படி போவேன்னா அப்படியே அழுது வடிஞ்சு அப்படியே இருள் அடிஞ்சிரும் என்னுடைய முகம். அப்படி பயம் திகழ்ல இருந்தால் எப்படி இருப்பான் அப்படி. பிகாஸ் ஆஃப் நான் படித்தது தமிழ் மீடியம். அங்கே ஒரு இங்கிலீஷ் ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. அவங்க என்ன பண்ணா, ஈவன் தோ அதுக்கு அவங்க கிறிஸ்டின், கவனிச்சுக்கோங்க, நாங்கள்லாம் ஹிந்துஸ் தான். அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டின் வந்து ஏன்னா நம்ம தமிழ் மீடியத்துலேருந்து போயிருக்கோம், நமக்கு எப்படி சொல்ல தெரியும், எனக்கு தெரியாது அப்போயெல்லாம். அதுவும் இல்லாமல் நான் எங்களுடைய ஃபேமிலியில் எங்கள் அக்கா தவறுனதுக்கப்புறமே ரொம்பவுமே சைலண்ட்டு. அது 8th வரைக்குமே நான் வந்து சின்ன குழந்தைய ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க எப்படி பராமரிப்பாங்க அப்படி தான் என்னை வச்சுருப்பாங்க. நான் அவ்வளோ செல்லம் எங்கள் வீட்டில். எங்கள் அம்மா வந்து அப்படி, அதாவது பெட்டிலேருந்து 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சு அப்படியே தூக்கி வச்சு குளித்து தலை சீவி பூ வச்சு, எப்படி பாப்பாவுக்கு இப்போ பெரிய ஹேர் இருக்குது அந்த மாதிரி தான் அப்போவே எங்களுக்கு ஹேர் இருக்கும். அப்புறம் தூக்கி வச்சு அப்படியே பைக்கில் வந்து அனுப்புவாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு மட்டும் நல்லா சமத்தா படிச்சுட்டு வந்து அப்புறம் வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்றது, ஸ்நாக்ஸு, விளையாடுறது, படிக்கிறது எழுதுறது மட்டும் குட்டாக எழுதிக்குவேன். மற்றபடி ஸ்போர்ட்ஸு எந்த காரியமும் எனக்கு ஆப்டில் நான் செய்தது கிடையாது தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் நான் வந்து ஸ்போர்ட்ஸு இந்த காரியங்களில் அப்போ அப்படி இருந்து வளர்ந்த பிள்ளை. ஆனால் வந்து திடீர்னு மரண இருள் சூழ்ந்தது 9th அந்த ஃபுல் இயரும். அப்போ எப்படி இருக்கும், என்ன மனநிலைமை ரொம்பவுமே ஷை இல்லை, ஒரு மூடி டைப், ஒரு மாதிரி பயந்த சுபாவம் நிறைந்தது. இப்போ நான் வந்து அப்படி இருந்து அடுத்து 4 years படிச்சுட்டு நம்ம போகிறோம். அப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்பவுமே ஒரு கேஷுவலாக இருந்து வர சூழ்நிலையில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ நம்ம போகிறது வித்தியாசமான சூழ்நிலை. இப்போ என்ன ஆகுது, அந்த மேம் என்னை பார்த்து என்னை யாருமே இன்சல்ட் பண்ணினா இல்லை இதெல்லாம் பண்ணினா வந்து ரொம்பவுமே நான் ஃபெடப் ஆகிட்டு பயந்துடுவேன். அப்போ என்ன ஆகும், அப்போ அவங்க இங்கிலீஷில் பேசுவாங்க, எனக்கு சம்திங் ஏதாவது தெரியலனா என்னை நிற்க வச்சுருவாங்க. அதுதான் அங்கே அவங்க செஞ்ச விஷயமே அதுதான், நிற்க வச்சுருவாங்க ஹோல் பீரியட். இப்போ முதல் நாள் செஞ்சோன்னே அடுத்து அவங்கள பார்த்தாவே எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் எப்பொழுதுமே என்னை பார்த்தாலே ஏதாவது ஒன்று சொல்லி என்னை நிற்க வச்சுருவாங்க. அது ஹோல் டே நின்றுட்டு, எப்படி அவங்க பீரியட் முடித்தாலும் வெளியே போனாலும் என்னை உட்காருன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ நான் பயந்துட்டே தான் நின்றுட்டே இருப்பேன். இப்போ அடுத்த டீச்சர் வந்து என்னை உட்கார சொன்னால் தான் நான் உட்காருவேன். இது பாருங்களேன், இது வந்து மென்டாலிட்டி. இது வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம தேவன் எப்படி மனுஷன் அப்படின்னு. இதில் நீங்கள் வந்து நிறைய ரீட் பண்ணணும். அடுத்த காரியம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு டைமு டெஸ்ட்டு, நான் அந்த டைம் வந்து போகலை, லீவு. அடுத்த நாள் போனேன்னு அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, நான் டெஸ்ட் வைக்கிறேங்கிறதுக்காக நீ லீவ் போட்ட அப்படின்னு சொல்லி என்னை வெளியில நிக்க வச்சிருச்சுன்னா அது எப்படி ஹோல் டே நிக்க வச்சிருச்சு, யாருமே கேட்கல, ஹோல் டே வெளியில நிக்க வச்சிருச்சு. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் பயந்து போகும்போது எங்க அம்மா வந்து அடுத்து என்னன்னு கவனிச்சு கேட்க ஆரம்பிச்சாங்க. என்னாச்சு, ஏன் வந்து காலேஜ் போகும்போது இவ்வளோ பயந்துட்டு இப்படி வந்து அழுகிற மாதிரி முகத்தோட போயிட்டு இருக்கேன், என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னா உடனே அழுதுட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு, இந்த மாதிரி அந்த மேம் வந்து என்னை எப்போ பார்த்தாலும் திட்டுறாங்க, வெளியிலே நிற்க வச்சுறாங்க, எனக்கு காலேஜ் போகவே பிடிக்கல, நான் போகவே இஷ்டம் இல்லை அப்படின்னு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கா அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு வந்துச்சே கோபம். நேராக கிளம்பி வந்துட்டாங்க, வண்டி எடு போகலான்னு சொல்லிட்டு.
அப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் மஃபட்டில் போயிட்டு அப்போ அவங்க நேராக பிரின்ஸிபல் ரூமில் வராங்க. வந்துட்டு நீ யார் அந்த மேடம் காமினாங்க. அப்புறம் நான் சொன்னேன். அவங்க வந்து நேராக பிரின்ஸிபல் ரூமில் வந்துட்டு நான் வந்து ஒரே ஒரு பொண்ணை வச்சுருக்கேன். இப்போதான் ஒரு பொண்ணை பறி கொடுத்துட்டு இன்னொரு பொண்ணை நான் இதனால் ஆளாக்கலாம்னு நினச்சிருக்கேன். ஆனால் உங்கள் காலேஜில் இவ்வளோ பணம் கட்டி படிக்க வச்சா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க குழந்தைய? இப்படி பண்ணினா குழந்தைங்க வந்து எப்படி படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டாங்க. அப்புறம் அந்த டீச்சரும் வந்து நின்றுச்சு. எங்கள் அம்மா வந்து முகம் கொடுத்து கூட பேசல. இப்படிப்பட்ட ஒரு ஒஸ்ட் கேரக்டர் கிட்ட நான் பேச தயாரா இல்லை, டிசியை உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே வாங்கிட்டு வந்து என்னை என்ன பண்ணாங்க. அப்பவே வந்து அப்ப எல்லாம் வந்து என்னன்னா நான் சொல்றது ஐ திங்க் ஸோ 98 99 நினைக்கிறேன். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா பிரிட்டிஷ் கொலம்பியா இன்டர்நேஷ்னல்லேருந்து கம்பைன் பண்ணி கொடுத்தது கனடா யூனிவர்சிட்டி. 2 பேரும் கம்பைன் பண்ணி கொடுத்த பிடெக் ஐடி வந்து அப்போ ஆப்டெக் வந்து ரொம்ப பாப்புலர். அப்போ தான் வெரி வெரி ஃபர்ஸ்ட் டைம். அப்போது அங்கேருந்து ஃபாரினில் படிக்க வேண்டிய படிப்பு இங்கேயே வந்து ஐடி இருக்கும்போது ரொம்ப ஸ்பெஷல். அப்போ அதில் வந்து என்னை சேர்த்து விட்றாங்க. அதில் வந்து பிஃபோர் பேட்ச் வந்து போயிட்டு எல்லாமே சீனியர் பேட்சஸ். அதுக்கு வந்து அப்போவே வந்து 1.5 lakh அந்த இயருக்கு அந்த செம்முக்கு முதல்ல கட்ட வேண்டியது. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, டாலரில் இம்மீடியட்டாக கட்டினாங்க, ஜாயின் பண்ணி விடுவாங்க. இதில் சீட்டு வேற முடிஞ்சிருச்சு. பட் காட்ஸ் கிரேஸ் நான் ஜூனியர் அப்போ வந்து 6 month அந்த கோர்சஸ் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் எனக்கு அதில் வந்து ஒரு இது வச்சாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதை முடிச்சுட்டு எனக்கு இம்மீடியட்டாக எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் காட்ஸ் கிரேஸ். அப்போ அந்த பிடெக் ஐடி வந்து அதில் ஜாயின் பண்ணும்போது அங்கே நான் வந்து எனக்கு என்னென்னலாம் தேவை, நான் என்னென்னலாம் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தேன். லேபுக்குள்ளே முதல்ல கூட்டிகிட்டு போகும்போது பார்த்துட்டா அங்கே ஒரு சார் வந்து என்ன பண்ணாங்கன்னா, லேபுக்குள்ளே நுழைஞ்சோன்னு சடன்னு அந்த கீபோர்டில் அவர் ஃபிங்கர் பண்ணுறது பார்த்து மழை பெய்யற மாதிரி எல்லாரும் அவங்களவே கவனிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம், அப்போ கம்ப்யூட்டர் நம்ம கற்றுக்கணும், இது லாங்குவேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம பண்ணணும், பர்ஃபார்ம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், முதல்ல டைப் ரைட்டிங் இதுதான் முக்கியம். அம்மாட்ட சொன்னேன், அம்மா நான் டைப் ரைட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு. எங்கள் அம்மா வந்து காட்ஸ் கிரேஸ் என்ன படிக்கிறதுனாலும் நல்ல விஷயத்துக்கு வேண்டான்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. எங்க ஆத்தாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த விஷயத்துக்குமே நல்ல விஷயங்களுக்கு அதான் ஆண்டவருடைய கிருபை தான் நான் சொல்லுவேன். அவங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க. தன்னிடத்துல இருக்காது. அப்ப எல்லாம் வந்து எங்க அப்பாவுடைய பிசினஸ்லாம் க்ளோஸ் பண்ண சூழ்நிலை. எஸ், எங்க அக்கா இறந்தோடனே எல்லாமே அது வரைக்கும் நல்ல கோடீஸ்வரங்களா இருந்தாங்க. அப்ப இருந்தே நாங்க டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டோம். என்னை படிக்க வச்சதே எங்கள் அம்மா இருக்கிறதுல விற்று தான் படிக்க வச்சாங்க, தெரியுமா உங்களுக்கு. அப்புறம் டைப் ரைட்டிங் சேரணும் அப்படின்னா அப்புறம் ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு என்னை வந்து இம்மீடியட்டாக சேர்த்து விட்டாங்க. அது 2 hours. ஏன்னா அது 3 month தான் இருக்குது, லோயர் எக்ஸாம் வரப்போகுதுனாங்க. அப்போ வந்து ஓகே பரவாயில்ல 2 hours போடுங்க ப்ராக்டிஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் 2 monthsலேயே அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சேன்னா அவங்க வந்து லோயருக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். அந்த 3 month முடிச்ச உடனே லேப்ல வந்து உட்காந்து நான் வந்து அந்த லாங்குவேஜஸ்ல எல்லாமே ஒர்க் பண்ணும்போது லேப்ல அப்படி எங்க சார் எப்படி அப்போ செடன்னு மழை பெய்யுற மாதிரி அவருடைய ஃபிங்கரிங் இருந்துச்சு. அதே போல என்னோட இதே இருந்துச்சு. எல்லாரும் லேபுக்குள்ள வந்தாலே என்னத்தான் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் காட்ஸ் கிரேஸ். அப்போ கற்றுக்கணுங்கிற அந்த எண்ணம், வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், சாதிக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்போ அதையும் படிச்சுட்டு அந்த ஒரு 6 month படித்து முடிக்கிறதுல ஆக்சுவலாக 4 years கோர்ஸ் தான் இன்ஜினியரிங். அந்த ஏன்னா ஃபஸ்ட்டு 6 month போயிடுச்சு இல்லையா, அதுவும் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து வித்தின் 6 month முடியறதுக்குள்ள ஸ்டைஃபனில் அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஏர்செல் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏர்செல் வந்து அதாவது செல்லுலார் ஃபோன்ஸு அப்போ தான் வருது 2000. அப்போ வந்து எனக்கு அங்கே வந்து லோக்கலில் வந்து எடுப்பாங்க இல்லையா, அப்போது அந்த கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எடுக்கிறாங்க. அப்போ ஏரியா மேனேஜர்லேருந்து எல்லாருமே செலக்ட் பண்ணும்போது என்னை செலக்ட் பண்ணுறாங்க. என்னை வந்து ஒரு ப்ரோக்ராமராக தான் எடுத்துக்கிட்டாங்க.
ஆனா நான் போயிட்டு அங்க ஒர்க் பண்ணினதை பார்த்து இந்த பொண்ணும் இவளுடைய அந்த ஒரு போல்ட்னஸும், இவ ஒரு சிஸ்டம் முன்னாடி நின்று உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கேர்ள் கிடையாது. இவ வந்து பல்லாயிரம் பேரை நின்று லீட் பண்ணி ஸ்கில்டா ஆளுகை செய்யற ஒரு பர்சன் சொல்லி எங்க ஏரியா மேனேஜர் தான் அவர், சம்திங் மோகன் சார் நினைக்கிறேன், மோகன் குமார்னு. அவரு என்ன பண்ணாரு தெரியுமா? அவரு தான் எனக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சார். என்னை வந்து அடுத்து வந்து அங்க ஷோரூம்ல வந்து எல்லா மேனேஜ்மெண்ட் எல்லாம் பார்க்கறது, பிடிக்கிறது, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லா காரியங்களிலையும். அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா இருந்துச்சு. அடுத்தது வந்து பிபிஏவும் பேரலா படிக்க ஆரம்பிச்சேன். பிபிஏ எம்பிஏ ஹை டிப்ளமோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கும் அதையும் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இது பிடெக் ஐடியும் பண்ணிட்டு இருக்கேன். சண்டேஸ் கூட லீவ் கிடையாது. மார்னிங் வந்து வீட்டில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி 5 மணிக்கு வண்டி எடுத்து 6 மணிக்கு டைப்ரைட்டிங் கிளாஸ் 7 மணி வரைக்கும், 7 to 9 வந்து ஆப்டெக்ல கம்ப்யூட்டர்ல இன்னும் டிப்ளமோக்கு ஹை டிப்ளமோக்கு நடக்கும். ஹை டிப்ளமோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இல்லையா, அதுக்கு அப்போ இருந்தே என்ன ஃபேக்ஸ் ப்ரோ டாஸ்லேருந்து எங்களுக்கு எம்எஸ் டாஸ்லேருந்து ஆரம்பிச்சது. அப்போலாம் அப்போ வந்து எம்எஸ் டாஸு, தென் வந்து எம்எஸ் ஆஃபீஸு, தென் ஃபேக்ஸ் ப்ரோ, C++, இந்த மாதிரி ஜாவா எல்லாமே இது தனியாக ஹை டிப்ளமோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இது இல்லாமல் பிஸ்னஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் ஐடி கோர்ஸ் பக்கா, அதாவது பிஸ்னஸ் இங்கிலீஷ். இப்போ நம்ம இங்கே படிக்கிற இங்கிலீஷ்லாம் கிடையாது, ஃபாரின் இங்கிலீஷ். லெட்டருக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய புக்ஸ் இருக்கும். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் இவ்வளோ பெருசு இருக்கும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங். ஆனால் எனக்கு எதுவுமே படிக்க தெரியாது. பட் காட்ஸ் கிரேஸ் 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 எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து அவங்க டியூட்டர் சொல்லி கொடுக்குறதுல எனக்கு புரிஞ்சாலும் புரியலைன்னா நான் எகெயின் அண்ட் அகெயின் அந்த புக்கை வச்சு படித்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து இப்படி தான் செல்ஃப் டெவலப்மெண்ட். தென் இதெல்லாம் படிக்கும்போது பிபிஏ எம்பிஏலாம் ஊதுற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக அதெல்லாம் நான் படிக்கவே மாட்டேன். ஜஸ்ட் அது என்ன டாபிக் பார்ப்பேன். என்னுடைய ரியல் ஃபேக்டில் நான் வந்து அது என்னுடைய பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் எழுதிட்டு வருவேன். அப்படியே மார்க்கு சொல்லையாக எனக்கு விழும். ஃபைன். ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய காரியங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த தருணங்களில் தான் இந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை நல்லா வளர்த்தி நிறைய காரியங்கள்லாம் செஞ்சார். ஓகே ஃபைன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தர் என்னை என்ன பண்ணுறாரு, இந்த பாப்பா 3 இயர்ஸில் நான் இங்கே ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் என்னை வந்து பரிசுத்த ஆவியானவர் சந்திக்கிறாரு இல்லையா, அவர் என் இடத்துல பேசுகிறாரு தானே. அப்போ நீ வச்ச கொஸ்டின், அப்போ நான் ஆண்டவர்கிட்ட வச்ச கொஸ்டின், என்னை இவ்வளோ படிக்க வச்சீங்க, ஏன் பாப்பாவை நான் என்னை விட அதிகமாக படிக்க வைக்கணும். அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த குழந்தைய நீ கேட்டு நான் கொடுக்கல. ஏன்னா பாப்பாவுக்கு முன்னாடி எனக்கு ஈசாக்குன்னு ஒரு ஆண் குழந்தை, அவன் வந்து வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. நான் எப்போ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்தேனோ, நான் கல்யாணம் ஆகணும்னு வரல, கல்யாணம் வேணும்னு நான் ஆண்டவருக்குள்ளே வரல. அப்போது நான் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் பண்ணிவிட்டு சோசியல் சர்வீஸ் மக்களுக்காக தான் வாழணும், அவங்களோட என்னுடைய ஸ்கில்லை சர்வீஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் தான் என்னுடைய ஆசை. ஆனால் ஆண்டவர் தான் அப்போ சந்திச்சு என்னை வந்து ரட்சித்தார் இல்லையா. அதுக்கப்புறம் பெதஸ்தா கல்ச்சுரல் எஜுகேஷன் அகாடமி வந்து வித்தின் 6 monthக்குள்ள பேப்டிசம் எடுத்த உடனே, அதாவது ஞானஸ்நானம் எடுத்த உடனே அடுத்த நாள்ல இருந்து ஆண்டவர் என் இடத்துல பேசுகிறார். நீங்க எந்த அளவுக்கு பிலீவ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதாவது ஆண்டவர் இருதயத்துல பேசுகிறார். இந்தந்த காரியம், இன்னும் 2 நிமிஷம், இந்தந்த காரியம், இந்தந்த சாப்டர்ஸ் பெதஸ்தா கல்ச்சுரல் எஜுகேஷன் அகாடமின்னு நேம் வைக்கணும், அதில் இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் வைக்கணும், நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இந்தந்த டைட்டில்ஸில் இப்படி தான் தியரிட்டிஸ் இருக்கணும், தென் ப்ராக்டிக்கலாக நீ வந்து ஒர்க் ஷாப் எடுக்கணும். எல்லா விஷயத்தையும் நீங்கள் எப்படி நம்புறீங்க தெரியல. நான் எப்படி உங்ககிட்ட பேசியிருக்கேன், இதே போல் ஆண்டவர் என்னோட இருதயத்தில் பேசிக்கிட்டே இருப்பேன். நான் எழுதி வைப்பேன். அப்படியே நிகழ்காலத்தில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாளே உங்களோட சன் அப்போ ஆண்டவர் வந்து சொன்னது ஈசாக்க கொடுப்பேன்னு சொல்லி, நான் வந்து கல்யாணமே வேணும்னு சொல்லி, ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு நான் ஈசாக்க கொடுப்பேன், அவன் உதித்த நாள்ல இருந்து நீ எழுந்து எனக்காக சாட்சியா நிற்பேன். அதே போல எல்லாம் சொல்லியிருக்கேன், செய்திருக்கேன். பட் வந்து நார்மல் டெலிவரியை அந்த அம்மா வந்து ராங் ட்ரீட்மெண்ட் சிசேரியன்னு சொல்லி பண்ணி
அப்படியும் நல்லபடியா டெலிவரி ஆகி அவ்வளோ அருமையா அற்புதமா குழந்தை பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்டர் சட்டமா ராஜா வீட்டுக்குள்ள மாதிரி அப்படி. ஆனா என்ன பண்ணாங்களோ அந்த நர்சம்மா வந்துச்சு பக்கத்து வீட்டுக்கு, அடுத்த ரூமுக்கு போறது இங்க வந்துச்சு, திடீர்னு பேசிட்டே இருந்துச்சு. அது இன்ஜெக்ஷன் பண்ணிச்சா என்ன எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஏன்னா 3 நாள் நான் கண் தூங்கவும் இல்லை, வாய் மூடவும் இல்லை. அந்த அளவுக்கு சந்தோஷத்துல பேசிக்கொண்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு பையன் பறந்துட்டான் இல்லைன்னு சொல்லிட்டு வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல குழந்தை நல்லா வந்து ஃபீட் பண்ணிட்டு அவன் மோஷன் போயிட்டான், யூரின் போயிட்டான், எல்லாம் சரி. அவனுடைய இதுல தொட்டில படுக்க வச்சுதான் நர்சம்மா வந்து எடுத்துட்டு போனாங்க. அவ்வளவுதான். பின்னாடியே எங்க அம்மா போனாங்க. அதுக்குள்ளேயே என்னென்னமோல வச்சு எடுத்து அப்பவே உறிஞ்சிருக்காங்க அந்த மெஷின் எல்லாம் வச்சு. ஒண்ணுமே நடக்கல. எப்படி இப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணினதுனாலயா என்ன ஏது ஒண்ணுமே புலப்படல. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நொடி பொழுதுல எல்லாமே மாறிடுச்சு. ஸோ அப்படி ஆனதுனால நான் அதுக்கப்புறம் எனக்கு லைஃப்பும் வேண்டாம், குழந்தைகளும் வேண்டாம், எனக்கு ஆண்டவர் மட்டும் போதும்னு சொல்லிட்டு அப்படி விரக்தியின் உச்சியில் ஆண்டவர் மட்டும் முடிஞ்சா நம்ம லைஃப் ஜீவன் இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு நன்மை செஞ்சுட்டு போயிடும். அது மட்டும்தான் என்னுடைய எய்மா இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் வந்து அதுக்கு தான் சொன்னாரு, இந்த குழந்தை நீ கேட்டு நான் கொடுக்கல, நானா உனக்கு கொடுத்த கிருபை. அதனால இந்த குழந்தைய எத்தனை லட்சம் செலவாச்சுனாலும் நான் படிக்க வைக்கிறேன், நீ ஏன் ஊழியத்தை செய்ய அப்படின்னு சொன்னார். இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கமிட்மெண்ட், வேற கமிட்மெண்டே கிடையாது. நீ என்ன ஊழியத்தை செய், நான் இந்த குழந்தை உன் குழந்தை இல்லை, ஏன் குழந்தை, இந்த குழந்தை கிருபை, நீ கேட்டு கொடுக்கல, நானா கொடுத்த குழந்தை, இந்த குழந்தை என்னுடைய குழந்தை, எத்தனை லட்சம் செலவாச்சுனாலும் நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னார். ஃபைன். அப்ப இப்ப என்ன ஆயிடுச்சு, அப்பதான் கர்த்தரின் புயம்ங்கிற ஊழியம் கொடுக்கிறாரு. அந்த ஊழியத்துல என்ன பண்ணும், ஊழியர்களே வணையணும். இவ்வளோ வருஷம் உனக்கு வந்து பிஸ்னஸ் கொடுத்து வல்லமைகள் வரங்கள் அபிஷேக் கிருபைகள் கொடுத்தது எல்லாம் எதுக்குன்னா, மூளை வளர்ச்சி இல்லாதவங்க கூட வந்து நம்ம வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்களுக்கு வந்து கோர்சஸ்லாம் அவங்களுக்கு எப்படி எல்லாம் டெவலப் ஆகணும்னு சொல்லி கொடுத்து 2.5 வருஷம் ஆஸ் லைக் சைல்ட்ஹுட் ஏஜ்ல இருக்கிறவங்களாம் டெவலப் ஆனாங்க. அத்தனை பேருடைய பேரண்ட்டும் வந்து சொன்னாங்க, மேடம் நீங்க வந்து நின்று இந்த மாதிரி எங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணா எப்படி பேசுவீங்க, அப்படி அறிவா என் பிள்ளை பேசினா, என் பையன் பேசினா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு. இதெல்லாம் நம்ம கையில நடந்த விஷயம் இல்லை, அதெல்லாம் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் கொடுக்கும்போது நான் சொல்றேன். அப்போ நான் வந்து திருப்பியும் வந்து செய்யலாம்னு சொல்லி நினைச்சேன். என்னன்னு பிசினஸ் வந்து மறுபடியும் செய்யணும்னு சொல்லி. அதுக்குதான் ஆண்டவர் வந்து இனி நீ பிசினஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நீ பிஸ்னஸ் பண்றது இத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு அனுபவங்கள் கொடுக்கறதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணினேன், இவ்வளோ வல்லம வரங்களோட நான் எடுத்து பயன்படுத்துவேன்னு சொல்லி. ஆகையினால நீ என்னுடைய ஊழியர்களை வணையணும்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஃபைன். ஸோ அப்படி இருந்ததுனால தான் நம்ம இந்த ஊழியத்துக்கு வந்தோமா. சரி, இதுலயும் நம்மளை எப்படியெல்லாம் தேவன் பயன்படுத்துவார் என்ன இது, அது ஒவ்வொரு தடவையும் அவர் கற்றுக் கொடுத்து தான் நம்மளை வளர்த்து கொண்டு வருகிறார். ஸோ இதுல உங்களுக்கு